அவர்களே, பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். குடும்பங்களின் பொற்காலம் அந்த காலமா இந்த காலமா அப்படின்னு ஒரு அருமையான கேள்வி ஐயா கேட்டிருக்கோம். எங்க ஐயா எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் ராஜாராம் ஐயா ரொம்ப அற்புதமான விஷயங்களை எல்லாம் இங்கே எடுத்து சொல்லி இருக்கிறார். அதுல சொன்னார் அவரு, பிள்ளைகள் என்பவர்கள் அந்த காலத்தில் செல்வம், அதனால் வீட்டுல பிள்ளைகள் இருந்தது அப்படின்னார். அதே இதை கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பார்ப்போம். அந்த காலத்துல ஒரு வீட்டுல குழந்தை இல்லைன்னு வச்சுக்குவோம், அந்த பெண்ணினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? பரிதாபமா விரட்டி விட்டுறாங்க. அந்த ஆணினுடைய நிலைமை எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும் ஒரு காலத்துல. அது ஆணை பத்தி சொல்ல மாட்டாங்க, இன்னொரு கல்யாணம் தான். ஆனா இந்த காலத்துல அப்படி இல்ல. குழந்தை இல்லையா, உடனடியாக மருத்துவமனையில் சென்று நல்ல சிகிச்சை எடுத்துக்கொண்டு குழந்தை பேரு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான அறிவியல் வளர்ச்சி காலம். இந்த காலம் தான் உண்மையில் பொற்காலம் அப்படின்னு நாங்க பேச வந்திருக்கோம். திருமணம்னா அந்த காலம் தான் நல்லா இருந்துச்சா? எங்க நல்லா இருந்தது? எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல கல்யாண வீட்டுல பரட்ட தலையும் என்ன வழியிற முகமுமா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தா அதுதான் கல்யாண பொண்ணோட அம்மாவா இருக்கும். ஏன்னா சமையல் பூரா அவங்க தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மஞ்ச பையோட எதையோ பறி கொடுத்த மாதிரி திரியிறாருன்னா அவரு தான் பொண்ணோட அப்பாவா இருந்திருப்பாரு. எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும். அப்படி கடன் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். ஆமா, அது ஒரு பக்கம். ஆனா இந்த காலத்துல அப்படி எல்லாம் கஷ்டம் இல்ல. நிறைய திருமணத்தை ஏற்பாடு செய்து தருகின்ற நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒப்படைச்சிட்டு பொண்ணும் அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்து மேடையில நின்று சந்தோஷமா கல்யாணத்துல வாழ்த்திட்டு போறோம்னா இந்த காலம் தாயா உண்மையிலேயே பொற்காலம்னு சொல்லணும். எது பொண்ணு எது அம்மான்னு கண்டுபிடிக்க முடியலமா? அப்ப எவ்வளவு இளமையா இருக்கும், சந்தோஷம் தானே. அதுலயும் பிறந்த நாள் கொண்டாடும் போது கேக்க துண்டு துண்டா வெட்டுறமா, அது மட்டும் தான் பார்த்தோமா. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் எவ்வளவு பரந்த மனப்பான்மை இருக்கிறது தெரியுமா? என் வீடு என் குடும்பம் மட்டும் நாங்க பாக்குறது இல்ல. எங்க பிள்ளைகளோட பிறந்த நாள பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தில் போய் கேக் வெட்டி கொண்டாடி அந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் உணவு படைத்து மகிழ்கிறோம் என்றால் இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமா தெரியலையா? ஐயா அழகா கேட்டாங்க, குடும்பங்களின் பொற்காலம் தானே கேட்டிருக்கோம். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள நம்மள கண்ணாடியில பார்க்கும் போது தான் நமக்கு சந்தோஷமா இருக்கு. நம்மள கண்ணாடியில பாக்கும்போது எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்குல்ல. அந்த காலத்தையும் யோசிச்சு பாருங்க, இந்த காலத்தையும் யோசிச்சு பாருங்க. கண்ணாடி இருக்கட்டும் ஒரு பக்கம். பிறந்த கல்யாணம் தீபாவளி பொங்கலுக்கு Dress வாங்கி கொடுப்பாங்க. அந்த காலத்துல தீபாவளியோ பொங்கலோ ஒரே ஒரு Dress. அந்த Dress-ஐயும் அப்பா எப்படி வாங்கி கொடுத்துருப்பாருன்னு நீங்க எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நாய்க்கு ரொட்டி ஓட்ட மாதிரி அப்படி இல்லைங்கய்யா, வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு எடுத்து தராங்க. அந்த Dress கரெக்டா நமக்கு பிடிச்ச அளவுல பிடிச்ச கலர்ல வாங்கி போட்டு கண்ணாடி முன்னால நின்னா சந்தோஷமா இருக்கும். ஆனா எங்க அப்பா எல்லாம் வருத்தப்படுவாரு, எங்க தாத்தா கொண்டு போய் ஜவுளி கடையில விட்டு வளர்ற பையன் நல்லா விட்டு தைங்க அப்படின்னு சொல்லி விட்டுவாராம். டெய்லர் தச்சு கொடுப்பாராம், கையை அங்க வரைக்கும் தொங்குமா, கால் உடம்பு அங்க வரைக்கும், அப்படியே அங்கி போட்ட மாதிரி பிள்ளைகளை அலைய விட்டுருக்குது. ஆமா, அண்ணன் தம்பி அப்படி பேர் போடணும். அப்படி பேரும் அப்போ ஒரு நாள் கூட அளவான சட்டை போட்டுக்கவே முடியாது. அப்போ மனசுக்குள்ள அந்த பிள்ளைங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அதுவா உங்களுக்கு பொற்காலம்? இப்ப பாருங்க, ஒரு வயசு குழந்தைக்கு கூட நியூ பார்ன் பேபி ஷாப்னு இருக்கு. ஒரு வயசு குழந்தைக்கு கூட அளவா Dress தச்சு வச்சிருக்காங்க. போட்டு போட்டு அழகு பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இந்த காலம் தானங்க உண்மையிலே அழகான காலமா இருக்க முடியும். நோட்ட நீட்டிட்டு போறோம். நடுவர் அவர்களே, பெண்களுக்கான பொற்காலம். குடும்பம் என்றாலே வீடுதான். இன்றைய வீடு என்பது செங்கலால் கட்டப்பட்டது அல்ல, பெண்களால் கட்டப்பட்டது. பெண்கள் எப்போ பொற்காலத்துல வாழ்றாங்கன்னு நினைக்கிறாங்களோ அந்த காலம் தான் உண்மையிலேயே பொற்காலமா இருக்க முடியும். அந்த காலத்துல பெண்களை எவ்வளவு அடிமையா வச்சிருந்தீங்க யோசிச்சு பாருங்க. எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள வந்தா எங்க அப்பா பேச்சே கிடையாதான். ஒரு உருமல், அப்படியே ஒரு செருமல், ஒரு இருமல், இதுலதான் வாழ்க்கையே ஓடி இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு எங்க அம்மா தண்ணி எடுத்து, அவர் வரும்போது அப்படின்னா தண்ணி எடுத்து வைக்கணும், அப்படின்னா தண்ணி கொடுக்கணும், குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும், அப்புறம் ஏதாவது பண்ணாருன்னா சாப்பாடு வைக்கணும். இப்படி போயிருக்கு குடும்பம். உருமல் செருமல் இருமல்ல. ஆனா இந்த காலத்துல கணவனும் மனைவியும் எவ்வளவு புரிந்து கொண்டு பேசி வாழ்கிறோம். அன்னைக்கு தோசை சுட்டு போடுற எங்க வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் கருவி போச்சு, கருகிட்டு கொஞ்சம் அவர் போட்ட உடனே அவரு கருவலா இருக்கேன்னு சொல்லல, ஏமா இன்னைக்கு தோசை ரொம்ப முருவலாயிருச்சுங்கிறார். எவ்வளவு பயந்து இருந்தா அப்படி பேசிருப்பாரியா ஐயா? அப்படி பேசி புரிஞ்சுக்கிறோங்கய்யா. இதான உண்மையிலே பொற்காலமா இருக்கணும். அந்த காலத்துல பேசுறதே கிடையாது. பெண்கள்னா அடிமையாக நடத்திய காலம். ஒரு வீட்டுல கல்யாணம் வைக்கிறதா இருந்தா பெண் பார்க்க வர்றதுன்னு ஒரு வைபவம் உண்டு. முன்னால பெண் பார்க்க வர்றதுன்னு என்ன பாடுபடுத்தி இருக்காங்க பெண் வீட்டுக்காரங்களை. ஒரு ஊரே திரண்டு வந்து பொண்ணு வீட்டுல உட்கார்ந்து, இந்த ஊர்ல எல்லாருக்கும் அந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு ஒரு கூட்டமா வந்து உட்கார்ந்து அந்த பிள்ளைய வர சொல்றது. உடனே அவங்க வீட்டுல உள்ள ஒரு பெரியவர் சொல்லுவார், மா என்ன வந்திருக்காக, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்லாம் வந்திருக்காக, வாமா மின்னல் அப்படின்னு உடனே அது விருட்டுன்னு வந்துட்டு விருட்டுன்னு ஓடும். அப்புறம் அந்த சுண்ணாம்பு கொண்டு வா, அது சுண்ணாம்பு கொண்டு வந்து கொடுக்கணுமா. உங்க டெஸ்ட் வைக்கிறாங்க, பெரிய யூனிவர்சிட்டியில வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. சுண்ணாம்பு எடுத்துட்டு வா வெத்தலைக்குன்னு சொல்லுவாங்களாம். இந்த பிள்ளை ரொம்ப கொஞ்சமா கொண்டு வந்துருச்சுன்னா கருமின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். கொஞ்சம் அதிகமா கொண்டு வந்துருச்சுன்னா ஊதாரின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். என்ன பாடுபடுத்திருக்காங்க பாருங்க. அவ்வளவு பண்ணுவாங்க. அளவா கொண்டு வந்து கொடுத்தாதான் சரியான பொண்ணுன்னு முடிவு பண்ணுவாங்களாம். பாட தெரியுமா, பேச தெரியுமா, எத்தனை கேள்வி கேட்டிருக்கீங்க கல்யாணத்துக்கு பெண்ணு பார்க்கும்போது. மாப்பிள்ளை எப்படி கேட்பாங்களா? ஆனா இப்ப என்ன பண்றோம் பொற்காலத்துல? இந்த காலத்துல பெண் பார்க்கலாம் எங்க வீட்டுக்குலாம் வர வேண்டாம், யாருக்கும் தெரியக்கூடாது. காஃபி ஷாப்புக்கு அவனை மட்டும் வர சொல்லு.
யாரு அவனை? நம்ம பிள்ளைன்னு சொல்லிடு. அவனை 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 மட்டும் வர சொல்லு. வந்து உட்கார்ந்து ஆரம்பமே அவனை. அப்புறம் எப்படி இருக்கும்? இன்னும் ஆகல இல்லைங்கய்யா. ஆன பிறகு அவரு. ஆமா. காஃபி ஷாப்புக்கு வந்த பிறகு காஃபி குடிச்சுக்கிட்டே ஒரு டம்ளர் காப்பியை ஒரு 1.5 மணி நேரம் குடிச்சு பேசி முடிச்சு 60-40 ஒத்துக்கிறியா, டீலா நோ டீலா கேட்டு 60-40 டீலா நோ டீலான்னு கேட்கிறா. என்ன தெரியுமா, அந்த காலத்துல கல்யாணம் ஆச்சுன்னா அம்மா வீட்டோட தொடர்பு அவ்வளவுதான். என்ன விசேஷமா இருந்தாலும் கணவனோட கால்ல கையில விழுந்து கேட்டுட்டு தான் போனோம். இவர் அனுமதிச்சாதான் போனோம், இல்லைன்னா அனுப்ப மாட்டார். போவே முடியாம எத்தனை பெண்கள் கண்ணீரோட வாழ்ந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு முதல்ல நாங்க பேசிடுறோம், என் சம்பளத்துல 60% எங்க வீட்டுக்கு கொடுப்பேன், 40 தான் உங்க வீட்டுக்கு. டீலா நோ டீலா. இதுக்கு சரின்னு சொன்னாதான் திருமணம் என்று பெண்கள் முடிவெடுக்கிறார்கள் என்றால் இந்த காலம் தானங்க எங்களுக்கு மகிழ்ச்சியான காலமாக இருக்க முடியும். ஏமா அது ஒரு 60 கூட கொடுக்கப்படாதா? இவர் சம்பளம் இருக்கலையா, அவங்க சம்பளம் இருக்கலாம், மாப்பிள்ளையோட சம்பளம். அதனால அம்மா வீட்டுக்கு இல்ல, அதனால அங்க 60 இங்க அவர் அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுக்கணும்லம்மா. 60 கொடுத்துட்டாருன்னா அவங்க வீட்டுல தானே இருக்கும். நடுவர் அவர்களே, பெண்கள் என்றாலே குடும்பத்துல வேலை பார்ப்பதற்கும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் சமையல் வேலை பார்ப்பதற்கும் குழந்தை பெற்று ஆரோக்கியம் கெட்டு போயும் இருந்த ஒரு காலகட்டம் அந்த காலம் என்றால் அது எப்படி மகிழ்ச்சியான காலமாக இருந்திருக்க முடியும் என்பது எங்களோட கேள்வி. ஐயா, படிச்சோம், அந்த காலத்திலயும் படிச்சோம், இப்பவும் படிக்கிறோம். அப்ப படிக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு நினைச்சு பார்த்தாலே கண்ணுல அப்படி ரத்த கண்ணீர் வரும். ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு அவ்வளவு பாடுபடணும். புக்கு வாங்குறதுக்கு வீட்டுல ரூபாய் தர மாட்டாங்க, பணம் இருக்காது. அடுத்த வீட்டுல ஏத்த வீட்டுல முன்னால படிச்சவங்களை தேடி போய் அவன் போன வருஷம் படிச்சு கிழிச்சு வச்சிருக்கிற ஒரு பழைய புக்கு அதை மனசு வச்சு தந்தா பாதி விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து படிப்போம். அவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஒரு காலத்துல. ஆனால் இன்றைக்கு இப்படி ஒரு மாபெரும் புத்தக திருவிழா நடத்தி படிப்பை தாண்டி படித்து ரசிப்பதற்கான புத்தகங்களை வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்றால் பொற்காலம் என்பது உண்மையிலேயே அந்த காலத்தை விட இந்த காலமாகத்தான் இருக்கிறது. ஐயா, அழகா சொல்லலாம், வெளிநாட்டுல வேலை அப்படின்னு அந்த காலத்துல போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கப்பல்ல போய் இறங்கி அதுக்கப்புறம் அவன் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாது, குடும்பமே தவிச்சு போயிருக்கும். ஆனால் இன்று உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மொபைலில் ஸ்கைப் மூலமாக பார்த்து பார்த்து நம் அருகில் இருப்பதை போல உணரக்கூடிய அறிவியல் வளர்ச்சி வளர்ந்திருக்கிற காலம் இந்த காலம் என்றால் இதுதான் பொற்காலமாக இருக்கிறது. அந்த காலத்தில் பிள்ளைகள் செல்வம் என்று சொன்னீங்க, உண்மைதான். அதுக்காக வீட்டுல 10-12 கிடக்கும், நிறைய பிள்ளைகள் இருக்கும். அவ்வளவு பிள்ளைகள் இருக்கும் போது வாழ்க்கை எப்படி இன்பமாக இருக்க முடியும்? போராட்டமா தான் இருக்கும். எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாரு, எங்க அப்பா எங்க வீட்டுல அவங்க வீட்டுல தசாவதாரம் 10வது பிள்ளை, அவ்வளவு வீட்டுல 10வது பிள்ளை. அப்படியே நடந்து ஒரு கோயில் திருவிழாவுக்கு இந்த மாதிரி திருவிழாவுக்கு வந்தா நினைச்சதை வாங்கி சாப்பிட முடியாதான். 10 பிள்ளை இல்ல, எங்க தாத்தா ஒரே ஒரு குச்சி ஐஸ் வாங்கி மூத்த பெரியப்பா கையில கொடுத்துருவாராம். ஒரு ஐஸ் அவர் சாப்பிட்டு அடுத்தவருக்கு, அவர் சாப்பிட்டு அடுத்தவருக்கு, இப்படியா கடைசியில் எங்க அப்பா 10ல எங்க அப்பா கையில வெறும் குச்சி வந்து நிக்குமா. ஐஸ் குச்சியில இருந்து வடிகிற கண்ணீரை விட தண்ணீரை விட அவர்கள் கண்ணீர் முன்னாடி இருந்த சகோதரனுக்கு ஒரு சொட்டு விழுந்திருக்கும். இவர்கள் கண்ணில் இருந்தா கண்ணீர் அதிகமாக வடியும் என்றால் ஆசைகள் எல்லாம் நிராசைகளாக போவதை பார்த்து பார்த்து ஏங்கியது அந்த காலம். நினைத்ததை எல்லாம் அனுபவித்து ருசிப்பது இந்த காலம் என்றால் இந்த காலம் தான் பொற்காலமாக இருக்கிறது. அந்த காலத்தில் அப்பா வேலை பார்த்து 30 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி வர்ற பணத்துல ஒரு வீட்டை லோனகினா போட்டு கட்டுவாரு. ஆனால் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் வேலை. நடுவர் அவர்களே, என் அன்பு தோழி ரொம்ப அழகா பேசினாங்க. அந்த காலத்தில் பெண் பார்க்கும் படலம் இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஓடி இருக்கும். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு நிகழ்வு தெரியுமா? அது அவங்க இப்போ வாமா மின்னல் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சுட்டு போனாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த காலத்தில் அவனை காஃபி ஷாப்புக்கு வர சொல்லுங்க, அவனை தெனா விட்டுங்க, எப்படிங்க குடும்பம் சரியா இருக்கும்? அதுல 60% 40% தான் என்னமோ சொல்றாங்க, ரூபா கொடுக்கணும் குடும்பத்துக்கு. என்னங்க டீலா நோ டீலா? இதுவா வாழ்க்கை? திருமணம் அன்பினால் கட்டப்பட்டிருக்க வேண்டுமே ஒழிய திருமணம் என்பது வணிகத்தால் கட்டப்பட்டிருக்க கூடாது. அது இக்காலத்தில் இருக்கிறது, அந்த காலத்தில் இல்லைங்க. இல்லைங்க, அப்படி பொண்ணு குனிஞ்சிட்டு தாங்க காஃபி கொண்டு வந்து கொடுத்துருப்பா இல்லையா? கொஞ்சம் படித்த வீட்டில் அப்பா அம்மாலாம் உட்காந்துருப்பாங்க, இந்த பிள்ளையும் உட்கார சொல்லியிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். இது மாதிரி அவனை காஃபி ஷாப்புக்கு வான்னு சொல்லியிருக்க மாட்டாங்கங்க. இன்னொன்று சொன்னாங்க, குழந்தை இல்லை என்றால் நாங்கள் போய் டாக்டரை பார்த்து உடனே நாங்கள் குழந்தை பெற்றுக்குருவோம். அந்த காலத்தில் குழந்தைகள் இல்லாவிட்டாலும் உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை என்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று குழந்தை இல்லை என்ற ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டிய விவாகரத்து வழக்குக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறார்களே, அது இக்காலத்தில் தானே. நீங்க வளைக்கணும்ல, அதுக்கு தான் மனசு வராதுங்க. ஏன்னா மனசு அதாவது மொபைல் ஃபோன் இருக்கிறது, மொபைல் ஃபோனில் நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க. அந்த டச் ஃபோனில் தாங்க இன்னைக்கு வாழ்க்கையே டச் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு, டச்சே இல்லாமல் இருக்குங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? பேசாதீங்க.
இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு ஏங்க அந்த காலத்துலங்க எங்க குடும்பங்களை நம்ம குடும்பத்துல குழந்தைகளை தூக்கிட்டு போய் நிலாவை சோறு காட்டி நிலாச்சோறு ஊட்டியிருப்போம். குருவியை பார்த்து குருவிக்கு சோறு 2 சோறை வச்சுட்டு குழந்தைக்கு ஊட்டியிருப்போம். இது மாதிரி நீ எல்லா உயிருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும்டாங்கிறத போதிச்சு வளர்த்தது அந்த காலங்க. இன்னைக்கு 5 மாச குழந்தைய உட்கார வச்சு டச் ஃபோனை கையில கொடுத்துட்டு அம்மா ஒரு டச் ஃபோனை கையில வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு வாயில ஊட்டுறாளா மூக்குல ஊட்டுறாளான்னு தெரியல. அத இந்த காலத்துல என்ன பேசுறீங்க நீங்க? அதுல வேற இன்னொன்னு சொன்னாங்க, 1 வயசு குழந்தை பிறந்த உடனே நியூ பார்ன் அப்படின்னு ஷாப் இருக்கு. இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு இருந்துச்சா? தேவையில்லைங்க. எங்களுக்கு அந்த மல்லு துணி தாங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. கொடுக்கிற மனசுல அன்பு இருந்துச்சுங்க. போட்டு விட்டு பார்த்த அழகு இருந்துச்சுங்க. பிள்ளைய கொஞ்சம் அழகு இருந்துச்சுங்க. 9 மாச குழந்தைய யாருனாலும் எங்க வீட்டுல தூக்கிட்டு போவாங்க. பக்கத்து வீட்டு மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, அண்ணன், தங்கச்சி, அந்த 9 மாச குழந்தை தத்தி தத்தி நடந்து எல்லார் வீட்டுக்கும் சென்று வருமே. இன்று 9 மாச குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறதே, அது இந்த காலத்தில். சொல்லணும்ல நீங்க என்னங்க சொல்றீங்க? அனாதை இல்லத்திற்கு நாங்கள் சென்று கேக் வெட்டி ஊட்டி விடுகிறோம். அனாதை இல்லை குழந்தைகள் உருவாகுவது இந்த காலத்தில். ஆண்களும் பெண்களும் நட்பு என்ற கோர்வையில் ஊர் சுத்திட்டு டேட்டிங்ல திரிஞ்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு குழந்தைய பெத்துட்டு அனாதைமா இருக்காங்கம்மா. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையாம்மா? குழந்தை அனாதையாகி போகிறதே நடுவர் அவர்களே. தாயும் தகப்பனும் இல்லாமல் போகிறதே. அந்த காலத்தில் ஒரு தாயும் தகப்பனும் ஒரு இயற்கைக்காக இறந்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். அதை கூட அனாதை இல்லத்தில் விட மாட்டார்கள். சித்தியோ சித்தப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ என் பிள்ளை என் பேரன் என்று எடுத்து வளர்த்த காலம் அந்த காலம். அனாதை இல்லங்கள் அன்று இல்லை நடுவர் அவர்களே. இன்னொன்று எங்க அணித்தலைவர் அழகாக சொன்னார்கள், அந்த காலத்தில் முதியோர் இல்லம் இல்லை என்று. இந்த காலத்தில் முதியோர் இல்லம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருந்த அன்பு பாசம் வேறு நடுவர் அவர்களே. என்னுடைய தகப்பனாரை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த காலத்தில் ஆனந்த விடல துணுக்கு வரும். நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து உட்கார்ந்து, எங்க அப்பா ஈசி சேர்ல படுத்திருப்பாரு, நான் அவர்கிட்ட உட்கார்ந்து அந்த துணுக்க பேசி சிரிச்ச காலங்கள் இன்னைக்கு எனக்கு மனசுல இருக்குங்க. அதுவும் அந்த காலத்துல டிவி ஹிந்தி படம் தான் வரும் தூர்தர்ஷன்ல. அந்த தூர்தர்ஷன் இந்தி படத்தை பார்த்து ரசித்த காலம் அந்த காலம். ஆளுக்கு ஒரு கதையை சொல்லுவோம். நானும் ஒரு கதையை சொல்லுவேன், எங்க அப்பா ஒரு கதையை சொல்லுவாரு. அந்த ரசிச்ச காலம் அந்த காலம். இந்த காலத்தில் தகப்பனும் பிள்ளையும் பேசிக் கொள்கிறார்களா? பேசுறதுக்கே நேரம் இல்ல. ஆளுக்கு ஒரு கையில டச் போன் இருக்கு. அதுல வேணா மெசேஜ் அனுப்பிச்சுக்குவாங்க. நீ நல்லா இருக்கியா? சாப்பிட்டியாமா? சாப்பாடு எடுத்து வை. நல்லா இருக்கும்ல குடும்பம்? நடுவர்களே, அந்த காலத்தில் கடித போக்குவரத்து இருந்தது. அந்த கடிதத்தை இன்றும் பத்திரப்படுத்தி நாம் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. ஐயா, எனக்கு இப்ப ஞாபகம் வருது. முத நீங்க உங்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அதுக்கு நீங்க ஒரு எனக்கு பதில் கடிதம் எழுதியிருந்தீங்க. அன்பு பிள்ளாய், அதை இன்னைக்கும் நான் வச்சிருக்கேன். போன வாரம் எடுத்து பார்த்தேன். அதுல இருந்த மகிழ்ச்சி இக்காலத்தில் உங்க வாட்ஸ்அப்ல இருக்குமாங்க? உங்க ஃபேஸ்புக்ல இருக்குமாங்க? இருக்காதுங்க. இந்த காலத்துல இருக்கவே இருக்காது. அதை சொல்ல வந்தா பொற்காலம் இக்காலமா? இதெல்லாம் கிடையாது நடுவர்களே. அன்று கூட்டு குடும்பங்கள் இருந்தது. கூட்டு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிறு தவறுகள் நடந்தால் கூட பெரியவர்கள் அவர்களை கூப்பிட்டு, ஏண்டா லேட்டு, எங்க சுத்திட்டு வர, கேட்பதற்கு ஆள் இருந்தது. ஆனால் இன்று கேட்பதற்கு ஆள் இல்லாமல் தனி குடித்தனம் என்ற ஒரு குடித்தனத்துல இருந்துகிட்டு நிறைய சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டு இருக்கிறத அந்த இதுதானே இன்னைக்கு இருக்கிற இக்காலத்தில் தான் நடுவர்களே. அந்த காலத்தில் உடற்பயிற்சியோடு மனப்பயிற்சியும் இருந்தது சிறு பிள்ளைகளுக்கு. வெளி உலகத்துல போய் விளையாடுவாங்க, நொண்டி விளையாடுவாங்க, கில்லி விளையாடுவாங்க, நீச்சல் அடிக்க ஓடுவாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. ஆனால் இக்கால குழந்தைகள் வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கின்றன. அதாவது பொறிக்குள் அடைபட்ட எலியை போல மனதளவில் பாதித்துக் கொண்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை வீட்டுக்குள் வைத்து பூட்டி விட்டு வெளியே செல்கிறது இந்த காலம். ஆனால் அந்த காலத்தில் ஊர் ஊரா சுத்திட்டு வருவான், தானே சைக்கிள் ஓட்டுவான், தானே எல்லார்ட்டையும் பேசுவான், நீச்சல் குளத்துக்கு போவான், கிணத்துல நீச்சல் அடிப்பான், வாக்கியா வரப்புல ஓடுவான். அதுல இருக்க இன்பம், அதுதான் பொற்காலமாக இருந்தது. அதே மாதிரி நல்ல உணவு அழகாக பரிமாறப்பட்டது. இன்னைக்கு என்ன ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு சொல்றாங்க. ஆனால் அன்று அப்படி அல்ல. வீட்டில் உட்கார்ந்து எல்லாரும் ஒன்று போல சாப்பிட்டது அந்த காலம். இந்த காலத்துல சாப்பாடு டேபிள்ல இருக்கும், அவரவர் போட்டு சாப்பிட்டுக்குருவாங்க. அந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுனாங்க கண்டிப்பா எல்லார் வீட்லயும், அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க வீட்டில் நான்வெஜ் எடுப்பாங்க, ஏதாவது எடுப்பாங்க, மீன் எடுப்பாங்க, கறி எடுப்பாங்க. வாரத்துக்கு 3 தடவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்துல.
வீட்டுல எடுத்து சமைக்க மாட்டார்கள், வீட்டில் எடுத்து சமைக்க மாட்டார்கள், கடையில் இருந்து வாங்கிட்டு வருவாங்க. நடுவர்களே, அதாவது அந்த காலத்துல கோலா உருண்டைன்னு ஒண்ணு போடுவாங்க நடுவர்களே. எங்க வீட்டுல எல்லாம் எங்க அப்பா போடுவார். எங்க அப்பா தான், எங்க அப்பா ஆட்டு வரல்ல, ஆட்டு வரலாம் பாத்துருக்காங்க, போட்டுட்டாலும் போடுவாங்க. அதுல அன்போட சேர்ந்து கலந்து போடுவாங்க நடுவர்களே. ஆட்டுக்குரல்ல, ஆட்டு உரல்ல ஆட்டுவார் எங்க அப்பா. எங்க அம்மா தள்ளி விடுவாங்க. மண் அடுப்புல போட்டு எடுத்து பொரிச்சு வைக்க நானும் என்னன்னு எடுத்துட்டு போய் சாப்பிடுவோமே. அந்த பொற்காலம் நீங்க கடையில வாங்கிட்டு வந்து இன்னைக்கு சாப்பிடுறதுல இருக்குமா? இருக்காது நடுவர்களே. என்ன பார்த்தாலும் நடுவர்களே, அந்த காலத்தில் நாம் ரசித்து ருசித்து கடந்து வந்த அந்த காலம் இந்த காலத்தில் நடுவர்களே, முதியோர் இல்லத்தை சொன்னார்கள் அல்லவா? இப்ப சொல்றேன், போன வாரம் மும்பை உயர்நீதிமன்றத்தில் பிள்ளைகளை நம்பி எழுதி வைத்த சொத்தை பிள்ளைகள் உங்களை கைவிட்டு விட்டால் நீங்கள் திரும்ப கேன்சல் பண்ணி திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று சட்டம் வந்தது இந்த காலத்தில். அந்த காலத்தில் பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ தகப்பனையும் தாயையும் தான் நேசித்து கடைசி வரை காப்பாற்றியது அந்த காலம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவர் தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, அருமையான முறையில் இந்த புத்தக கண்காட்சியை நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் பண்பாட்டு பேரவையை சார்ந்த சகோதரர்களே, மதுரையின் சித்திரை திருவிழாவிற்கு வருகிற கூட்டத்தை மாதிரி இந்த புத்தக திருவிழாவிற்கு பெரும் திரளாக வருகை தந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, குடும்பத்தினுடைய பொற்காலம் அந்த காலமா இல்ல இந்த காலமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த புத்தக கண்காட்சிக்கு முன்னால கூடியிருக்கிற எங்கள் சகோதரர்களையும் சகோதரிகளையும் பாருங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கூடி இவ்வளவு பெரிய விழாவை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சா? கூடுறதுக்கு முடியுமா? அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, அங்க வந்திருக்கின்ற அத்தனை பேருமே குடும்பத்தோடு பிள்ளைகளோடு வந்திருக்கிறீங்க. அப்ப பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை புகட்டுகிறீங்க. அதான் அந்த புத்தக கண்காட்சியினுடைய வெற்றியும் இந்த காலம்தான் குடும்பத்தின் பொற்காலம் என்பதற்கு இந்த கூட்டம் தான் சாட்சி. இன்னொன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த விஷயம் என்னன்னா, பெரியவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து இந்த விழாவை நடத்துறீங்க. அது ஒரு அருமையான ஒரு முன்னுதாரணம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, ஐயா பேசினாங்க. திருமணம் அன்றைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. நினைச்சு பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் காளைய அடக்குனாதான் கல்யாணம் நடக்கும், அதுக்கு பிறகு கல்ல தூக்குனாதான் கல்யாணம் நடக்கும்னு ஒரு காலம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு இருந்தது. மனைவி என்ன நினைச்சிருக்காங்க, காளை மாதிரி இது அடக்கினாதான் அதை அடக்க முடியும் அப்படி இருந்துச்சுல்ல. ஒருவேளை இப்ப அப்படி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆயிருக்காது, மற்றவங்களுக்கு என்னமா ஆயிருக்காதுல்ல. அப்ப இப்ப மகிழ்ச்சி தானே. அதை பத்தி நாங்க பேச வந்தாச்சுன்னா நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. எங்க வாழ்க்கை மாறிடுச்சு, வசதிகள் பெருகிடுச்சு. இவங்க வந்தது இல்ல, ஏசி கார்ல வந்திருக்காங்க. உண்மையிலேயே பழைய காலம்னா எங்க வழக்கறிஞர் ஜான்சி அம்மா மாட்டு வண்டியில வந்திருக்கணும். அப்படி வந்தா மாடு மிரண்டு போயிருக்கோம்ல. எங்க வசதிகளை எல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு இப்ப சரியில்லைன்னு குறை சொல்லுறதே ஒரு பொழப்பா போச்சு. என்ன நினைச்சுக்கிறீங்க? அந்த காலத்துல தூர்தர்ஷன்ல டிவியில கிந்தி படம் பார்த்தாங்களா? கிந்தி தெரியுமா உங்களுக்கு? அப்ப புரியாம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க நீட்டா பிக் பாஸ் பாக்குறோம். நிஜமா சொல்றேங்க, நான் பாக்குறேன். எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, இந்த வனிதா விஜயகுமார்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க பாருங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ள உள்ளூர ஒரு சந்தோஷம். அந்தம்மா என்னமா பேசுது, யாரையுமே பேச விடல. அவங்கள பார்க்கும்போது நம்ம வீட்டுல பரவாயில்ல, அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது தேவைங்க. இதத்தான் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறது. நீங்க என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. நடுவர் அவர்களே, குடும்பத்திற்காக உழைச்சது அந்த காலம் தான் நீங்க சொல்றீங்களே, இந்த காலத்துல யாருமே உழைக்கலையா? எங்க அந்த காலத்துல வீட்டை சுத்தி தான் வேலை பார்த்தாங்க. இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கறான். வெளிநாட்டுல உயரமான கட்டடம் கட்டுற அந்த வேலையில எந்த பாதுகாப்புமே இல்லாம ஒரே ஒரு கயிற்றை மட்டும் பிடிச்சிட்டு அந்தரத்துல நின்னு வேலை பார்க்கறான் பாருங்க. அவன் அந்தரத்துல வேலை பார்க்கறதுனால தான் குடும்பம் சந்தோஷமா இருக்குது. நீங்க ஐயா சொன்னாங்க, எதுக்கு எடுத்தாலும் உதாரணத்திற்கு திருக்குறளை தானே, அந்த காலத்து திருக்குறளை தானே சொல்றீங்கன்னு. இப்ப உள்ள ஒரு கவிஞனுடைய அந்த புது கவிதை ஒண்ணு சொல்றேன் பாருங்க. கவிஞர் மகுடேஸ்வரன் ஒரு கவிதை எழுதி இருக்கிறார். அதாவது, இந்த உலகில் மிகச்சிறந்த புகைப்படம் மனைவி பிள்ளைகளை பிரிந்து அயல் நாட்டில் உழைத்து தேய்பவனின் பர்சில் இருக்கிறதுன்னு எழுதினார். வெளிநாட்டுல வேலை பார்த்து அவனுக்கு ஒரே ஆறுதல் அந்த பர்சில் இருக்கிற புகைப்படம் தான். அவங்களுக்காக வாழ்றேங்கிற அன்பு அங்க இருக்குதா இல்லையா? எல்லாத்தையுமே குறை சொல்றதுக்குன்னே இருக்கிறீங்க. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எல்லாம் ஆண் மட்டும் தான் பேசுவாங்க, இப்ப பெண்களும் பேசுறாங்க. ஆண்கள் எங்க போனாலும் கேட்க மாட்டாங்க, இப்ப கேட்கிறாங்க.
இல்லீங்களா? கையில போன் இருக்கிறது ஒரு வசதி. நம்ம எங்க நின்னாலும் போன் பண்ணி கேக்குறாங்க, எங்க இருக்கிறீங்க, எப்ப வருவீங்க, ஒரு எச்சரிக்கை நமக்கு வரும். அவங்க எங்க இருக்கோம்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க பாதுகாப்பா வீட்டுல தான் இருப்பாங்க. நடுவர் அவர்களே, நம்ம கொஞ்சம் ஒரு பயமும் ஒரு அக்கறையும் குடும்பத்தை பற்றிய ஒரு சிந்தனையும் நமக்கு வருது இல்லைங்களா? நமக்கு போன் அடிச்சாலே யோசிக்கிறோம்ல ஒரு விஷயங்க. நம்ம கையில இருக்கிற மொபைல் மட்டும் வைப்ரேட் ஆனா அது மிஸ்டு கால். மொபைல் வச்சிருக்கிற நாமளும் சேர்ந்து வைப்ரேட் ஆனா அது மிஸ்ஸஸோட கால். அதை பார்த்ததும் நமக்கு ஒரு வருது இல்ல, வீட்டு ஞாபகம் வருது, ஒரு அக்கறை வருது இல்லைங்க. கேட்டாலும் பதில் சொல்லி சமாளிச்சிடலாம், எதையாவது சொல்லிடலாம். ஆனா மனைவி கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பதில தெரிஞ்சு வச்சுட்டு தான் கேள்வியே கேட்பாங்க. இப்ப ஒரு அக்கறையும் குடும்பம் சார்ந்த ஒரு உணர்வு நமக்கு வருது. பிள்ளைகளுக்காக நாங்க உழைக்கல. ஏன்னா இவங்க ஓடி பிடிச்சு விளையாடினதெல்லாம் அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த காலத்துல முழுக்க விளையாடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்ப எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அதுக்கு நேரம் இல்ல. அவன் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிறான். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கின்ற அக்கறையோடு உழைத்து முன்னேறுவதற்கு அவன் படித்து காலத்தை வீணாக்காம பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அதான் உண்மை. நீங்க என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பிரசவம்ங்கிறது எவ்வளவு கஷ்டம், பிரசவம்ங்கிறது எவ்வளவு கஷ்டம். அதுலயும் முதல் பிரசவத்திற்கு ஒரு பெண்ணை அனுப்பிட்டு எல்லாருமே பயந்துகிட்டே இருப்பாங்க, என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு சொல்லி. இன்றைக்கு பிரசவம் எளிமையாகி இருக்கிறது, பெண்கள் மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க. இன்னொன்னு சொல்றேனே, வீட்டுல அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல விறகு அடுப்பு தான் இருந்துச்சு. விறகு அடுப்புல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்க சொன்ன மாதிரி கோலா உருண்டை எல்லாம் அரைச்சிருக்காங்க. உரல்ல போட்டு ஒரு நாள் முழுக்க அரைச்சிருக்காங்க. அரைச்சி கோலா உருண்டை உருட்டி இவங்க சாப்பிட்டுருக்காங்க இல்லைங்களா? ஆனா இது இப்ப எல்லாம் அப்படி இல்லைங்க. இப்ப இருக்க சூழல் என்ன தெரியுமா? அரை மணி நேரம் தான் சமையல். மாடுலார் கிச்சன் வந்துருச்சு, சமையல் ஈஸி ஆயிடுச்சு. சமைக்கிறதுக்கு நேரம் இல்லையா, ஆன்லைன்ல புக் பண்றோம், சந்தோஷமா சாப்பிடுறோம். உங்க வீட்டுல சமையல் நீங்க தான். நடுவர் அவர்களே, மனைவிக்கு ஒத்தாசை பண்ணி சமைக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. இல்ல நான் ஏன் கேட்டுக்கிட்டேன்னா எங்க வீட்டுல நான் தான் சமைக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. நம்ம சமையல் பண்றோம், அவங்க சமையல் பண்ணி வைக்கிறாங்க, சாப்பிடுறோம். ஒரு நாள் எங்க வீட்டுல ஒரு சப்பாத்தி செஞ்சிருந்தாங்க. சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்துருந்தேன். அதை பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். சத்தியமா சொல்றேன், என்னால பிக்க முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். அந்த நேரம் பார்த்து எனக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன சப்பாத்தி செஞ்சிருக்க, பிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன், பிக்க முடியல. பிச்சு புடுவோம் பிச்சு. என்ன என் வீட்டம்மா சொல்லிச்சு, ஒரு சப்பாத்தியே உன்னால பிக்க முடியல, நீ என்ன பிக்க போறியான்னு கேட்டுச்சு. நீங்க எல்லாத்தையுமே அப்படி அவங்க கேட்கும் போது நம்ம உண்மையை புரிஞ்சுக்கிறோம். அன்பு கூடுதுங்க. அது நீங்க சண்டைன்னு எடுத்துக்க கூடாது. சின்ன சின்ன உரசல்கள் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கு பேரு ஊடல் அப்படின்னு திருக்குறள் தான் சொல்லி இருக்கு. நடுவர் அவர்களே, எல்லா வகையிலையுமே நீங்க யோசிச்சு, அதாவது அந்த காலத்துல வீடுகள்ல கழிப்பறை கிடையாது. பெண்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பகல் முழுக்க இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு பெரும்பாலான வீடுகளில் கழிப்பறை வந்துடுச்சு. எல்லாத்தையும் குறை சொன்னா குறை சொல்லிட்டே இருக்கிறான். நீங்க மொபைல் போனை பத்தி நீங்க ஏன் இவ்வளவு பேசுறீங்க கேக்குறேன். அப்படி நீங்க பேசுறதா இருந்தா மொபைல் போனை என் கையில தந்துகிட்டு பேசணும். காஸ்ட்லி மொபைல் வச்சிருக்காங்க, அவங்க மொபைல் போன் சரியில்லைன்னு பேசுறாங்க. இங்க வந்ததும் முதல்ல மேடையில உட்கார்ந்தே செல்ஃபி எடுக்கிறாங்க. யார் வக்கீலம்மாவா? ஆமா, வக்கீலம்மா. அடுத்து வரக்கூடியவங்க எல்லாரும் மேடையில உட்கார்ந்து செல்ஃபி Facebookல போடுறாங்களா? நிஜமா சொல்றேன். எடுத்தாலும் உங்க பக்கத்துல இருந்தாலையா? அது போட்டோ எடுத்தோம், இவங்க செல்ஃபி எடுத்தாங்க. நான் சொல்றேன், இவங்க வழக்கறிஞர் ஜான்சி. Facebookல பாருங்க, நீண்ட பதிவு. ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து இருந்து டைப் பண்றாங்க. யார்கிட்ட எல்லாமோ கேள்வி கேட்கறாங்க. இந்த Facebookல பதிவை போட்டுட்டு இங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்றதுக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா எப்படிங்க? எங்க செல்ஃபி இருக்கிறது ஒரு வசதி தெரியுமா? சமீபத்தில் நான் குற்றாலத்துக்கு போயிருந்தேன். குற்றாலத்துக்கு போயிருக்கும் போது அந்த குற்றால அருவியோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து என் வீட்டம்மாவுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினேன். அந்த போட்டோவோட பக்கத்துல ஒரு குரங்கு இருந்திருக்கு. அதோட அனுப்பிட்டேன். என் வீட்டம்மா ஒரு கமெண்ட் அனுப்பிச்சு பாருங்க, இருவரும் சகோதரர்கள் போல் இருக்கிறீர்கள்னு. அப்புறம் தான் அந்த குரங்க பார்த்தேன். குரங்கு அழகா இருந்துச்சு, நல்ல குரங்கு. அது நல்ல குரங்கு. நீங்க சின்ன சின்ன சந்தோஷங்களை யோசிக்கணும். குரங்குல கூட நல்ல குரங்கு இருக்குங்க. நடுவர் அவர்களே, அன்பு இல்லைன்னு ஐயா ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க. அன்புங்கிறது எந்த காலத்திலையுமே காணாம போகாது. அது நம்முடைய உயிரினுடைய உயிர் நாடிங்க. எங்க ஊர் மார்க்கெட்ல ஒரு அம்மா, ஒரு வயதான அம்மா ஆரஞ்சு பழம் விற்கும். அப்படி ஆரஞ்சு பழம் வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாட்ட ஒரு இளைஞன் அடிக்கடி ஆரஞ்சு பழம் வாங்குவான். அவன் வாங்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவான்னா, அந்த ஆரஞ்சு பழத்தை பார்த்துக்கிட்டு, ஏமா இது புளிக்கிற ஆரஞ்சு பழம், மோசமான ஆரஞ்சு பழத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, இல்லப்பா நல்ல பழப்பா, நான் கெட்ட பழம் எல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்படியா இந்த ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு பாருன்னு அந்த அம்மாட்ட கொடுப்பான். கொடுக்கும்போது அந்த அம்மா அதை உடச்சி சாப்பிட்டுட்டேப்பா, நல்ல பழமா தானே இருக்கு, நல்லதா இருக்கா, சரி அப்ப வச்சுக்கிட்ட அவன் போயிடுவான். இது அடிக்கடி நடக்கும். கூடவே வர்ற அவன் மனைவி சொல்லிச்சு, ஏங்க உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா,
ஏன் அந்த அம்மா நமக்கு நல்ல பழத்தை தான் கொடுக்குது, அப்புறமும் ஏன் அந்த அம்மா அவனுடைய ஆரஞ்சு பழத்தை குறை சொல்லிட்டு கொடுத்துட்டு வர்றீங்கன்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த அம்மா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேகாத வெயில்ல உட்கார்ந்து ஆரஞ்சு பழம் விக்குது, பழம் விக்குது தானே தவிர ஒரு பழம் கூட அந்த அம்மா சாப்பிட்டது இல்ல, ஒரு பழமாவது சாப்பிடட்டும்ங்கிறதுக்காகத்தான் நான் குறை சொல்லி கொடுக்கிறேன்னு சொன்னான். கொடுத்தவன் காசையும் கொடுத்துருக்கணும்ல. இந்த காசு கொடுத்துருவான், காசு கொடுத்துருவான். இந்த காட்சிய பக்கத்துல இருந்த கத்தரிக்காய் விக்கிறவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் அந்த அம்மாட்ட கேட்கிறான், ஏமா தினமும் அவன் வாங்கும் போதெல்லாம் உன் பழத்தை குறை சொல்றான், ஆனாலும் நீ அவனுக்கு பழம் கொடுக்குற, ஆனாலும் நான் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அவனுக்கு பழம் நெருக்கும் போது மட்டும் உன் தராசு கொஞ்சம் அதிகமா போகுதுன்னு கேட்கும் போது அந்த அம்மா சொல்லுச்சு, அவன் யாரு பத்த பிள்ளைன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு பழத்தையாவது சாப்பிடட்டோங்கிறதுக்காகத்தான் அவன் பொய் சொல்லி என்னை சாப்பிட வைக்கிறான், அது தெரியாதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், அது முதல்லயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அந்த புள்ள என்கிட்ட இம்புட்டு பாசத்தோட இருக்கிறான், அந்த பாசத்தை நினைக்கும் போதெல்லாம் அவனுக்கு நெருக்கும் போது மட்டும் அந்த தராசு பழத்தோடைய கனத்தினால போகல, அவனுடைய பாசத்தால போகுதுன்னுச்சு. நீங்க நாம ஒருத்தருக்கு அன்பு காட்டும் போது அந்த அன்பு நமக்கு பல மடங்கு திரும்பவும் வரங்க. அதான உண்மை. ஒரு நடந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைவு பண்றேன். அதாவது பீகாரை சேர்ந்த ஒரு ராணுவ வீரன், இந்திய விமானப்படையினுடைய வீரருடைய பேரு ஜோதி பிரகாஷ் நிராலான்னு பேரு. கடந்த ஆண்டு காஷ்மீர்ல பயங்கரவாதிகளோட நடந்த சண்டையில அவர் வீரமரணம் அடைஞ்சிட்டார். அதுக்காக அவருக்கு அசோக் சக்ரா விருது கொடுத்து இந்த அரசாங்கம் கௌரவித்தது. அவருக்கு சகோதரி, 3 சகோதரிகள்ல கடைசி சகோதரிக்கு கல்யாணம் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. அப்ப அவரோட வேலை பார்த்த அந்த அதிகாரிகள் எல்லாம் அவங்க சொந்த செலவுல அந்த சகோதரியினுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. அவங்க வழக்கப்படி என்னன்னா, கல்யாண பொண்ணு மணமேடைக்கு போகும்போது சகோதரன் தன்னுடைய உள்ளங்கையை கீழே வைக்கும் போது அந்த சகோதரி அந்த கை மேல நடந்து போகணும். ஆனா அந்த சகோதரன் நாட்டுக்காக உயிரை விட்டுட்டான். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த விமானப்படை வீரர்கள் எல்லாம் வரிசையா அந்த கையை உள்ளங்கையை வச்சுட்டாங்க. அந்த இறந்து போன வீரனுடைய சகோதரி இவங்க உள்ளங்கையில நடந்து போய் மணமேடைக்கு போனாங்க. நீ நாட்டுக்காக உயிரை கொடுத்தாய், உன் குடும்பத்தை காப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னா பாருங்க. அங்கதான் அன்பு இருக்கு. யாரோ பத்த பிள்ளைகிட்ட அன்பு காட்டுறான்னா சொந்த சகோதரி கிட்ட அன்பு காட்ட மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் குடும்பத்தின் பொற்காலம் என்பது எல்லா வசதிகளையும் வாழ்க்கையின் இன்பங்களையும் அன்பும் நிறைந்திருக்கிற இந்த காலம்தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, எதிரணியிலிருந்து ராஜ்குமார் சார் வந்தார். ரொம்ப அருமையா பேசினார். அந்த காலத்துல எல்லாம் ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்கணும், இளவட்ட கல்ல தூக்கி போடணும், அப்பதான் கல்யாணம் ஆகும், அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு இருந்திருந்தா எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்காது அப்படின்னாரு. வருத்தப்படுறாரு. உண்மையில உங்களுக்கு கல்யாணம் ஆகாமே இருந்திருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு ஏன் அதெல்லாம் சொன்னாங்கன்னா, இளைஞர்கள் அவ்வளவு வலிமையா ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சப்பாத்தியை கூட பிச்ச முடியாம இருக்காங்க நடுவர் அவர்களே. ஊத்திக்கிட்டே இருந்தா ஒரு சப்பாத்தியை பிக்க முடியல, பிச்சு போடுவேன் பிச்சுன்னு மிரட்டி இருக்கிறார். இதுல குரங்கு அவரை விட அழகா இருந்திருக்கு. குரங்கு எவ்வளவு பெட்டர் பாருங்க. மந்திமா பெரிய திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றாலத்தில் போய் குறவஞ்சியை பாடி குரங்கு கூட செல்ஃபி எடுத்துட்டு வந்துட்டு நீங்க மட்டும் மேடையில் உட்காந்து நீங்க குரங்கு கூட செல்ஃபி எடுக்கலாம், நாங்க செல்ஃபி எடுக்க கூடாத மேடையில்? இது நாங்க அக்கிரமமா இருக்கு. நாங்க மனுஷங்க கூட தானுங்க எடுக்கிறோம். என்ன பேச்சு? அந்த ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு அவன் 2 பழத்தை அவங்க கிட்ட கஷ்டப்பட்டு ஏமாத்தி கொடுத்துட்டு போவானா. அவனை பெத்த தாய் அங்க முதியோர் இல்லத்துல தக்காளி பழம் நறுக்கிட்டு கிடக்கும். இவன் இங்க ஆரஞ்சு பழம் விற்கிற அம்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பான். இந்த ஆரஞ்சு பழம் விற்கிற அம்மாவுடைய பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? இந்த அம்மாவை கடைசி வரைக்கும் வேலை பார்த்து சாப்பிட்ற அளவுக்கு கஞ்சி ஊத்தாம அவன் தெரியுறான். இவங்க மானுடத்தை வளர்க்கிறார்களாம். தயவு செஞ்சு நீங்க மானுடத்தை வளர்க்க வேண்டாம். அவங்க குடும்பத்தை ஒழுங்கா வளர்த்தாலே போதுங்க, மானுடம் தானாக மலர்ந்து விடும். பெத்த தாயை தெருவுல பிச்சை எடுக்க விட்டுட்டு பிச்சைக்கார அம்மாவுக்கு போய் புதுச்சேலை வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு இங்கிலீஷ் டீச்சர். பிள்ளைங்க பாஸ் ஆகுமா இல்லையான்னு பாக்குறத விட்டுட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்திருக்கிறார். வெக்கமா இல்லை? அந்த காலத்தில் கிழவிகள்லாம் திண்ணையில் உட்காந்து புரணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு உண்மை இருந்துச்சு, கொஞ்சம் பொய் இருந்துச்சு, அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு 30 கேமராவை வச்சு ஒரு வீட்டுக்குள்ள மூஞ்சி தெரியாத யாரோ 14 பேரை உள்ள உட்கார வச்சுக்கிட்டு இப்படி புரணி பேச வச்சு தமிழ்நாடு முழுவதையும் புரணி கேட்க விட்டு கொண்டு இருக்கிறார்களே, இது வந்து மகிழ்ச்சி அவங்களுக்கு. இதில் அந்த அவங்க யாரு, அந்த பொம்பளை பேர் மறந்து வர போச்சு, விஜயகுமார் அவங்க பொண்ணு பேர் வனிதா விஜயகுமாரை உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இதை மாதிரி நம்ம மனைவி இல்லைன்னு சந்தோஷம் வேறையா. அதை பார்த்து உங்க மனைவி அப்படி ஆயிடுவாங்களே, அதை நினைச்சு உங்களுக்கு வருத்தமா இல்லையா? வெளிநாட்டில் அந்த பர்சுக்குள்ள இருக்கக்கூடிய புகைப்படம் எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது. இது மகிழ்ச்சியாங்க? அந்த காலத்துல திங்கிறதுக்கு சோறு இல்லாட்டாலும் அரை வயித்து கஞ்சி குடிச்சாலும் ஒன்னா மண்ணா ஒத்துமையா கிடந்தது அந்த காலங்க. இன்னைக்கு காசுக்காகவும் பணத்துக்காகவும் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சின்னு எனக்கு தெரியல. அப்புறம் சொல்றாங்க பிரசவம் எல்லாம் இன்றைக்கு எளிமையாகி இருக்கிறது. பிரசவம் எளிமையா இல்லைங்க, சிசேரியன் ஆயிருக்கு.
அன்னைக்கு எல்லா பிரசவமும் சுகப்பிரசவமா இருந்தது. 10 பிள்ளை. அன்னைக்கு பாட்டி எல்லாம் 9 மாசம் நிறைய மாசத்துல களை எடுத்துட்டு அங்கேயே பிள்ளைய பத்து அருவாள்ல தொப்புள் கொடி அறுத்துட்டு தூக்கி தோல்ல போட்டு கொண்டு வந்துருவாங்க. அடுத்த நாள் வேலைக்கு போயிருவா அவ பாட்டுக்கு. இன்னைக்கு எல்லாம் சிசேரியன். இது உங்களுக்கு எளிமையா இருக்குதான். என்ன அநியாயம். முடியாம இருக்காமா பொம்பளை. அதுலயும் டாக்டரும் பிரிஸ்கிரிப்ஷன் அப்படித்தானே கொடுக்காங்க. படுத்த படுக்கையாவே இந்த அம்மாவை வைங்க, எங்கிட்டு நகல விடாதீங்க, அப்பதானே சிசேரியன் நடக்கும். நல்லா வாங்கி வாங்கி கொடுங்க. ஆமா, இதுல சமையல் ஆண்களும் சேர்ந்து செய்கிறோம் அல்லவா, என்ன மகிழ்ச்சி. ஆண் செஞ்சா பரவாயில்லைங்க, எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர்ல செய்றீங்க. பூரா ஆர்டர் பண்ணி அந்த சமையலை கொண்டு வர்றவே ரோட்ல உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நோ பாய்சன், இதை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அவர் கொடுத்துட்டு இருக்கிறார். யாரோ சாப்பிட்ட எச்சி சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கிறார். ரேவதி அக்கா ரொம்ப நல்லா பேசுனாங்க. அவங்க நல்லா பேசுவாங்கிறத விட அவங்க நல்லா சமைப்பாங்க. தோசையை வந்து கருகளா சுட்டுருக்காங்க. ஆனா அவங்க கணவர் சொல்லியிருக்காரு தோசை முருகலா இருக்குன்னு. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அப்படி சொல்லலைன்னா சட்னி வறுவலா வரும், கழுத்து திருகளா ஆகும். இது எதுக்கு கரண்டிலே ஒரு சப்புன்னு விடும். ஆனா அவங்க நல்லா சமைப்பாங்க. எப்பயுமே நல்ல சமையல் செஞ்சாங்கன்னா அதை ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. அன்னைக்கு ஒரு காரக்குழம்பு செஞ்சு அதை ஃபேஸ்புக்கில் போட்டாங்க. 200 லைக்கு, 100 ஷேரு, 15 கமெண்ட். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் லைக் பண்ணிட்டோம். அவங்க கணவரை தவிர எல்லாரும் லைக் கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. ஊர்ல உள்ளவங்கலாம் லைக் கொடுத்தாங்க, நீங்க மட்டும் ஏங்க கொடுக்கல? அந்த மனுஷன் அப்படியே அமைதியா சொல்லியிருக்காரு, அவங்கெல்லாம் உன் சமையலை பார்த்தவங்கடா, நான் தானடா சாப்பிட்டேன் அப்படின்னு இருக்க. முருகலு கருகலுன்னு கதையை பாருங்க. அறிவியல் எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது பார்த்தீர்களா? அவங்க சொன்னாங்க அறிவியல் வளர்ச்சி. எங்க அன்னைக்கெல்லாம் ஒரு காய்ச்சல், தலைவலி, வயிற்றுவலி எது வந்தாலும் தெருவில் இருக்கிற ஒரு பூசாரி கிட்ட போய் நிற்போம். அவர் இப்படி திருநீரை அள்ளி தலையில போட்டு சரியா போகும்போ மாரியா தவணையை காப்பாற்றுவோன்னு அனுப்பி விட்டுருவார். மறுநாள் சரியா போகுங்க. இன்னைக்கு வலது கண்ணுக்கு ஒரு டாக்டர், இடது கண்ணுக்கு ஒரு டாக்டர். பல்லு புடுங்க போனோம்னா 32 டாக்டர் உட்காந்துட்டு இருக்காங்க. போர்டே எழுதி வச்சிருக்காங்க 24 மணி நேரமும் மருத்துவம் பார்க்கப்படும். என்ன அர்த்தம்? 24 மணி நேரமும் நம்ம நோய் நோக்காடு வந்து சாவணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. எந்த அளவுக்கு இவங்க அறிவியல் வளர்ந்துருக்குதுன்னு தெரியல. கல்யாண வீடு பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மேக்கப் போட்டு, பொண்ணோட அம்மா, பொண்ணோட பாட்டி வரைக்கும் மேக்கப் போட்டுட்டு வருது. எங்க நீங்கள் மேக்கப் போடுங்க, அது கூட தப்பு இல்லை. ஏங்க ஆடிக்கிட்டே வர்றீங்க மேடைக்கு? கல்யாண பொண்ணு குத்து டான்ஸ் ஆடிட்டு வர்றாங்க நடுவர்களே கல்யாணத்துக்கு. கல்யாணம் முடிஞ்ச உடனே பாட்டி ஆடிக்கிட்டு இருக்கு மேடையில், குடும்பமே சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன குடும்பமே ஒன்றுமே புரியலை. அந்த காலத்தில் அப்பா வந்து இருமுவாராம், அப்புறம் செருமுவாராம். இதுதான் அம்மா அப்பா வாழ்ந்த வாழ்க்கை. உண்மைதாங்க. அம்மாவும் அப்பாவும் அதிகம் பேசிக்கிட்டதே இல்லை. ஆனா அவர்களுக்குள்ளே ஒரு அந்யோன்யமும் அன்பும் இருந்தது. இன்னைக்கு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. கல்யாணமாகி 6 மாசத்துல டைவர்ஸ் ஆயிடுது. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க? அன்னைக்கு சுண்ணாம்பு எடுத்துட்டு வர சொல்லுவாங்களாம், இவ சிக்கனமா வாழ்றாளான்னு செக் பண்ணுவாங்களாம். உண்மைதாங்க. குடும்பத்தின் வருமானத்துக்குள்ள வாழ்ந்தாதாங்க மானம் வீட்டுக்குள் வரும் என்கின்ற ஒரு உணர்வு அன்னைக்கு தமிழர்களுக்குள்ள இருந்ததுங்க. வீட்டு சத்தம் வெளியில கேட்காம வாழணும். பட்டினியா இருந்தா கூட அடுத்த வீட்டை போய் கடன் வாங்க கூடாது. இன்னைக்கு இஎம்ஐ கட்டுறேங்கிறது பெருமையா சொல்லிக்கிறாங்க. என்ன இஎம்ஐ? வட்டியோட கடன் கட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல என்னங்க பெருமை இருக்குது? காஃபி ஷாப்புக்கு அந்த மனுஷனை கூப்பிட்டு வச்சுட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்குது, உங்களுக்கு பெரணம் எவ்வளவு வருது? பெரணம் வருஷ வருமானம். அவன் பதறி போய் 50,000 இல்ல பெர் மந்த் 50,000. உனக்கு போதும் இல்லமா அப்படின்னு இருக்கான். அது சொல்லியிருக்கு, எனக்கு போதும், நீ செலவுக்கு என்ன செய்வ அப்படின்னு கேட்டிருக்கு. என்னங்கய்யா 50,000 அந்த பொண்ணே வச்சுக்கிடுச்சுன்னா குடும்பத்தை எப்படி நடத்துறது? ஐஸ் குச்சி அன்னைக்கு வச்சு ஒவ்வொருத்தங்களாம் சாப்பிட்டாங்களாம். எங்க ஒரு சின்ன ஐஸ் குச்சி, ஒரு ஐஸ் வாங்கினா கூட எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டு மகிழணும்னு சொல்லி கொடுத்தது அந்த காலங்க. இன்னைக்கு ஒத்த பிள்ளை வீட்டில் இருக்குது, ஆனா ஒரு சாக்லேட் அடுத்த வீட்டு பிள்ளைக்கு கொடுக்குமாங்க? சொல்லி பாருங்க. சித்தப்பா பிள்ளை வீட்டுக்கு வருது, பொம்மையை தர மாட்டேங்குது. சித்தப்பா பையன் என்னைக்காதான் வந்திருக்கா, பொம்மை கொடு. ஏன் பொம்மை? இது ஏன் ரூம், இது ஏன் டேபிள்? என்னங்க இன்னொரு உறவை கொஞ்சம் கூட இதயத்தில் ஏற்றிக்கொள்ளாத சுயநிலம் பிடித்த ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செஞ்சு நீங்க மறந்து விடாதீர்கள். அதுலயும் எனக்கு ரொம்ப வெறுத்து போனது, மதர்ஸ் டே கொண்டாடுறதுலாம் என்னங்க கல்ச்சர்? மதர்ஸ் டே யாருங்க கொண்டாடுவாங்க? என்னைக்காவது அம்மாவை பார்க்குறவங்க தாங்க அம்மாக்கள் தினம் கொண்டாடுவாங்க. மதர்ஸ் டே அன்னைக்கு அம்மாவை தேடி பிடிச்சி அதுக்கு நல்ல சடையை போட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு ஈன்னு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு அம்மானு விட்டுட்டு போயிடுறாங்க. மதர்ஸ் டே அம்மா மட்டும்தான் அம்மா சிரிக்குது, மற்ற டேலாம் அப்படியே உட்காந்துருக்கு. அடுத்த மதர்ஸ் டே தான் இவங்கெல்லாம் வருவாங்க போல அப்படின்னு பரிதாபமாக உட்காந்துருக்கு. ஆனால் அந்த காலத்தில் அப்படியா? எல்லா நாளுமே நமக்கு மதர்ஸ் டேவாக இருந்தது ஒரு காலம் இல்லைங்களாங்க. என்ன பேசுறீங்க? டெலிஃபோன்லாம் அன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி பிபி நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். அன்னைக்கு நிம்மதியாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இத்தனை பேர் கையில் மொபைல் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை எவ்வளவு தூரம் வெறுத்து போயிடுச்சு. எங்கள் பெரியமா மதுரையிலேருந்து வர்றாங்க, அட்ரஸ் சொல்லுமான்னாங்க. நான் கேட்டேன், பெரியமா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வருவீங்களான்னு. இல்லை, நான் டவுன் பஸ்ஸில் தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. பரிதாபமா போயிட்டு இருக்கு நடுவர்களே. 24 மணி நேரம் இன்னைக்கு படம் பார்க்கிறோம், பாட்டு கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒளியும்னு 6 பாட்டு கேட்ட போது இருந்த ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் 24 மணி நேரம் ஓடுகிற பாட்டுல நிச்சயமா இல்லை நடுவர்களே. இடையில வேற தடங்களுக்கு வருந்துகிறோம்னு போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? உடனே 4 பேர் மேல போய் ஆண்டனாவை கிடுக்கிடுன்னு ஆட்டிட்டு இருப்பாங்க. திடீர்னு புள்ளியா வரும். என்னன்னா டெல்லியில மழை பெய்யுதுமாங்க. டெல்லியில மழை பெஞ்சா தமிழ்நாட்டுக்கு தான் பிரச்சனை வருது. டெல்லியில எல்லாம் நடந்தாலும் அது நமக்கு தான் பிரச்சனை ஆகுது. அன்னைக்கு அப்படி ஒரு அன்பு இருந்ததுங்க. 40 மார்க் எடுத்தோம்னா அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுவாங்க. என் பிள்ளை பாஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு 98 மார்க் வாங்கிட்டு பிள்ளை வருது. 2 மார்க் எங்க விட்ட? அந்த 2 மார்க் எங்க விட்டா? அவனை தெருவுலையா விட்டுட்டு வந்தான். இன்னைக்கு இருக்கிற எங்க பசங்களுக்கு 2 பிரச்சனை தான்யா. ஒன்னு மதிப்பெண்கள், இன்னொன்னு மதிக்காத பெண்கள். அவன் வாழ்க்கை அப்படி ஓடிட்டு இருக்கு.
சார் அன்னைக்கு எல்லா உயிர்களையும் நேசிச்சாங்க சார். எல்லா காம்பவுண்ட்லயும் பழைய காலத்து வீடு பாருங்க, கல்லு வீட்ல கல்லுலயே ஒரு கிண்ண மாதிரி செதுக்கி இருப்பாங்க. அதுல எப்பயுமே தண்ணி வச்சிருப்பாங்க, பக்கத்துல கொஞ்சம் தானியங்கள் போட்டிருப்பாங்க. எந்த உயிர் வந்தாலும் எந்த பறவை வந்தாலும் அதை சாப்பிடும். இன்னைக்கு எல்லா காம்பவுண்ட்லயும் பாருங்க கண்ணாடி சில்லுகளை பதித்து இருக்கிறோம். ஒரு குருவியோ காக்காவோ வந்து உட்கார்ந்தா அது பறந்து போகும்போது அதோடைய சிறகு காயப்படாமல் அது பறக்கவே முடியாது. எல்லா உயிரையும் தன் உயிராக நேசித்தது அந்த காலம். நான் நல்லா இருந்தா போதும் என்று சுயநலமாக நினைப்பது இந்த காலம். நடுவர் அவர்களே, அன்றைக்கு பொருட்களை பயன்படுத்தினார்கள், மனிதர்களை நேசித்தார்கள். இன்றைக்கு மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள், பொருட்களை மட்டும்தான் நேசிக்கிறார்கள். அன்றைய காலம்தான் பொற்காலம். நன்றி, வணக்கம். பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, பெருந்திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, விழா குழுவினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு சத்தத்துக்கு மத்தியிலையும் பட்டிமன்றம் கேட்கிற உங்களது பொறுமையை நான் மிகவும் ஆச்சரியமாக பாராட்டுகிறேன். அந்த பக்கம் ஒரு கோஷ்டி ஆடிக்கிட்டு கிடக்கான், இந்த பக்கம் என்னமோ டிபு டிபுன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனாலும் ஒரு ஆள் போகாமல் நின்று கேட்குறீங்க பாருங்க. இந்த பொறுமையை இந்த காலத்தில் பார்க்க முடிகிறதுன்னு சந்தோஷப்படணும். இவ்வளவு நெருக்கடிகளுக்குள்ள இதையே நடத்துகிற நீங்கள் குடும்பம் நடத்த மாட்டீங்களா? இது தெரியாமல் ஒரு அணி பேசியிருக்கிறாங்க. அது இப்போ வந்தவங்க பிக் பாஸ் பார்க்குறீங்களே வெக்கமா இல்லையான்னு கேட்டாங்க. நாங்கள் எதுக்கு வெக்கப்படணும்? அதுகளே அது பாட்டுக்கு இருக்கு. இது ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் நான் வெக்கப்பட முடியுமா? உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்காட்டி ஆஃப் பண்ணிட்டு போங்க. நல்லா யோசிங்க. அதில் தான் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குல்லங்க, அதை நீங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்தலாமே. ஏன் பயன்படுத்தலை? நீங்கள் பயன்படுத்தாமல் பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களை ஏன் குறை சொல்கிறீங்க? சார், சமூகத்தை எல்லா காலத்திலும் ஏதாவது ஒன்று கெடுத்து கொண்டு இருக்கிறது. நான் சில விஷயங்களை சொல்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 50 வருஷம் முன்னாடி தெருக்களிலே ஆபாச விஷயங்களை புத்தகங்களாக போட்டு விற்றார்களா இல்லையா? அன்றைக்கு இருந்த மேலே பார்த்தீங்கன்னா சாமி படமாக வச்சு புத்தகம் இருக்கும், அடியில் பார்த்தீங்கன்னா ஆபாச புத்தகங்கள் இருக்கும். இதை போய் தெரியாமல் வாங்கி வாசிச்சாங்களா இல்லையா? வாசாங்க. நான் சொல்கிறது நீங்கள் வயசானவங்ககிட்ட கேட்டு பாருங்க. இதை மறைத்து படிச்சிருக்கிறான் அந்த காலத்தில். அப்படின்னா எல்லா காலத்திலும் ஏதாவது ஒரு கேவலமான விஷயம் இருந்திருக்கிறது. என்னமோ அந்த அம்மா வந்து பிக் பாஸ் பார்த்தியா, அப்புறம் அவர் ஒரு நல்ல கதை சொன்னார். எப்போவுமே பட்டிமன்றத்தை மறுக்கிறதுக்காக ஒரு கதையினுடைய அந்த முக்கியத்துவத்தை குறைக்கக்கூடாது. ஒரு நல்ல கதை சொன்னார். ஒரு பையன் ஆரஞ்சு பழம் வாங்கி அந்த கிழவியை ஒன்று சாப்பிட வைக்கிறான்னு. உடனே இந்த அம்மா அதுக்கு உடனே பதில் சொல்கிறாங்க பாருங்க. அந்த பையனோட, அதாவது இது வாங்கி கொடுத்தானே அவங்க அம்மா எங்கேயோ முதியோர் இல்லத்தில் தக்காளி பழம் நறுக்குதுன்னு இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் போய் பார்த்தீங்களா? அவர் சொன்னதே கதையாக கூட இருக்கலாம், நேர பார்க்காத கதையாக கூட. ஆனால் கதையில் இருக்கிற ஒரு மாறல் என்ன? ஒரு தர்மம் சொல்லப்படுகிறது. எங்கெல்லாம் தர்மம் சொல்லப்படுகிறதோ அப்போது சமூகம் சரியாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதை விட்டுட்டு திருவள்ளுவர் காலத்தில் கள்ளுண்ணாமை சொன்னார்னா அப்போ கள்ளு குடிச்சிருக்கான்னு தானே அர்த்தம்? அவர் குடிக்கல. நான் அவரை சொல்லலை. அந்த சமூகம் அப்படி இருந்திருக்கிறது. அது உண்மை. என்ன கதை சொல்கிறான்? கல்யாணத்தன்னைக்கு எல்லாரும் ஆடுறாங்களாம். அவன் நார்த் இந்தியன் பொண்ணை கட்டியிருப்பான், அது ராஜஸ்தான் பொண்ணு லவ் மேரேஜாக இருக்கும், ஆடிட்டு போகிறானே. இதெல்லாம் ஒரு பிரச்சனைகள்னு பார்த்தா இந்த காலத்தில் எதுவுமே சரியாக இருக்காது. ஒளியும் வந்தது, அதுதான் சந்தோஷம். இப்போ நான் இந்த அணிகிட்ட கேட்குறேன், அந்த காலம்ன்றது எப்போ இருந்து? ராஜாராம் ஐயா வள்ளுவர் காலத்தை தானே சொல்கிறீர்களாரு. அப்படின்னா அது 2000 வருஷம் பழசு போகிறாரு. இந்த அம்மா ஒளியும்ன்றாங்க. 1988க்கு இவங்க போகிறாங்க. இப்போ ஒளியும் இல்லாத காலம் ஒன்று இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அதனால் ஒளியும் கூட இல்லாமல் ஒரு காலம் இருந்தது. நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருந்தப்போ எனக்கு ரொம்ப நல்ல நினைவு இருக்குது. மர்பின்னு ஒரு டிரான்சிஸ்டர் வந்தது. அப்போது டிரான்சிஸ்டர் மர்பின்னு ஒரு சின்னதாக இருக்கும். அப்போல்லாம் ஒரு குழந்தை இப்படி கை வச்ச மாதிரி விளம்பரம் வந்தது. மர்பி இப்படி ஒரு குழந்தை கை வச்சுருக்கோம். அந்த ரேடியோ எங்கள் வீட்டுக்கு வந்தது 1973. அந்த நாளில் நான் அடைந்த சந்தோஷத்தை அதுக்கு பிறகு எந்த நாளே அடைஞ்சதில்லை. நான் அதுக்காக அந்த மறுபடி டிரான்சிஸ்டரோடு தான் நான் வாழுவேன்னு சொல்ல முடியுமாம்மா? என்னம்மா ஆரம்பிச்சிருக்கீங்க? இப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா இப்படியே 100 வருஷம் பின்னாடி போயிடுவோமா? 1919 நாம் வாழ்வோம்னு போக முடியுமா? அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் வந்துடும். சரி, 1969க்கு போயிடுவோமா? அப்படின்னா அன்னைக்கு தான் நிலாவில் முதல்ல இறங்கியிருப்பான். இப்போ இன்னைக்கு தேதி அதுதானே. நிலாவில் ஆம்ஸ்டாங் இறங்கினார் அப்படின்னா அதை நிறைய பேர் சொல்கிறாங்க, அது டூப் விடுறாங்க.
இவன் எவனு நிலாவுக்கு போகலன்ட்டாங்க. நான் எதை பின்னோக்கி நகர்த்த போகிறீர்கள்? இந்த கேள்வியை முன்னாடி வைங்க. காலத்தை நீங்கள் காலச்சக்கரத்தை பின்னோக்கி தள்ள முடியாது. இதுதான் உண்மை. இன்னொரு உறவை மதிக்காத உறவுகள் இருக்குது இன்னைக்கு அப்படின்னு கவிதா சொன்னாங்க. நல்லதங்காள் கதை அந்த காலத்தில் படிச்சிருக்கோமே, ஏன் வந்தது? நாத்தனார் பிள்ளைகளை இன்னொருத்தி காப்பாற்றி இருந்தான்னா நல்லதங்காள் கதை வந்திருக்காது. அப்போ அந்த கால பொற்காலமா என்னையா இருந்ததா இல்லையா? இருந்துச்சு. எத்தனை பிரச்சனை. ஏன் ராமாயண காலத்தில் ராமனை முடிசூட வேண்டாம்னு கைகை சொன்னாலா இல்லையா? அவன் ஒரு வகையில் சித்தி தானே. இப்போ சித்தி கொடுமை அன்னைக்கு இருந்ததுன்னு சொல்லலாமா? சொல்லுங்க ஐயா. நீங்க சித்தினா ராதிகாவை மட்டுமே நினைக்கிறீங்க. இப்படி பழைய கணக்கு பார்த்தா எல்லா இடத்துலையும் இடிக்கும். பானுமதியும் சித்தி தான். இவங்க நிறைய பேசியிருக்கிறாங்க. ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, என் மைக்கு கொஞ்சம் சத்தம் இல்லாம, அவங்க பெரியம்மாவை வாட்ஸ்அப்பில் வர்றீங்களா நாங்களாம், அவங்க டவுன் பஸ்ஸில் வர்றேன்றாங்களா. உங்கள் பெரியம்மாவுக்கு வாட்ஸ்அப் தெரியலைன்னா இந்த காலமே தப்பான காலம்னு சொல்லலாமா? உங்கள் பெரியம்மாவுக்கு சொல்லி கொடுங்க. இந்த காலத்து சின்ன பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் உட்காந்தீங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுத்துடலாம். அதில் அவங்க முடிக்கும்போது அந்த காலத்திலே வீட்டிலே ஒரு தண்ணி வைப்பாங்க, தானியங்கள் போடுவார்கள், குருவியை காப்பாற்றினாங்க. கூரையே இல்லாமல் குடியிருந்துருக்கிறான். இப்போ குருவி எங்கே காப்பாற்றினா? சார் நான் இருந்திருக்கேன் சார். நாங்கள் படித்த காலத்தில் எங்கள் வீட்டில் சரியாக மழை பெஞ்சா ஒழுகும். ஒவ்வொரு மழைக்கு ராத்திரி உறங்காமல் இருந்திருக்கிறோம். எத்தனை சட்டி இருக்கோ அத்தனை சட்டி எடுத்து வைப்போம். அதுக்கு பிறகு சட்டி இருக்காது. ஒழுகிற மழைக்கு சட்டி வச்சு பிடிச்சிருக்கோம் தண்ணியை. ராத்திரியெல்லாம் சொட்டுது பாரு அங்கே அன்னைக்கு வச்சான். பாட்டே பாடினாத. அதில் அந்த பாட்டில் அடுத்த வரி வரும், கஷ்டப்படும் ஏழை சிந்தும் கண்ணீர் துளி போலே. கஷ்டப்படும் ஏழை சிந்தும் கண்ணீர் துளி போலேன்னு அன்னைக்கு பாட்டில் வச்சானா இல்லையா? ஏழ்மை இருந்ததா இல்லையா? எப்படி சந்தோஷமா இருந்திருக்கும்? என்னமோ நிறைய பேசியிருக்கிறாங்க. அந்த இன்னொரு அம்மா இருக்கே, இந்த ஜான்சி வழக்கறிஞர், குழந்தை இல்லை என்றாலும் நான் ஒரு குழந்தை, நீ எனக்கு குழந்தை அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்களாம். இது எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு வந்தது, நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியில் ஒருவர் அடின்னு, படகோட்டின்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு இந்த அம்மா எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னு. அப்படி இருந்திருந்தால் மலடி என்கிற சொல் ஏன் வந்தது? அதை கூட பரவாயில்ல, வக்கீல் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் 9 மாத குழந்தை தத்தி தத்தி வீடு வீடாக நடக்கும் நாங்களே, அதைத்தான் என்னால் ஒத்துக்கவே முடியல. இங்கே இவ்வளவு பெண்கள் இருக்கீங்களம்மா. ராமாயணத்தில் ராவணனுக்கு அதிகாயன்னு ஒரு பிள்ளை இருக்கும். அவன் தான் பிறந்த உடனே வளர்ந்து போனான்னு ஒரு புராணத்தில் சொல்லுவாங்க. பிறந்த உடனே உடம்பு வளர்ந்துக்கிட்டே போச்சா, ராவணனாலே அவனை தூக்க முடியலைன்னு ஒரு கதை இருக்குது. அதனால தான் அதிகாயன்னு அவனுக்கு பேர். இப்போ அது மாதிரி அந்த பிள்ளை 9 மாதத்தில் ஓடிட்டாமா. 15 மாதத்துக்கு முன்னாடி எதையும் பிடிக்காம கூட பிள்ளைகளால் நடக்க முடியாது. சொல்லுங்க, ஒரு அளவா சொல்லுங்க. ஒருவேளை நீங்க ரொம்ப நாள் மறந்து போச்சு. என்ன மறந்துச்சு? வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் 24 மணி நேரமும் இருக்கிறது இந்த அம்மா தான். நீங்க ராத்திரி எப்பயாவது முழிச்சு பார்த்தீங்கன்னா ஜான்சிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதனாலேயே வாட்ஸ்அப்ல நான் அவங்கள தடை பண்ணி வச்சிருக்கேன். உண்மையாது ஜான்சினாலேயே வாட்ஸ்அப்பே எனக்கு வேண்டாம் நாளும் இருக்கு. என்ன மெசேஜ் வருதுன்னே தெரியாது. அதுவும் எவனாவது ஒருத்தர் அனுப்புனது இது ஃபார்வர்ட் பண்ணிடும். இது இவங்க இங்கே சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் மற்றவர்கள் ஆக்டிவாக இருக்கிறார்கள். இருக்கிறவே இருந்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன இதில்? இவங்க அப்பா ஆட்டுவாரா, அவங்க அம்மா தள்ளி விடுவாங்களா? யார் அவரை? யார் கோலா உருண்டை போடுவார்? ஏயா இந்த காலத்தில் எவருமே கோலா உருண்டை போட்டது இல்லையா, திங்கிறது இல்லையா? சார் முன்னாடி சாப்பிடாத குழிப்பணியாரமெல்லாம் இப்போ வர்ற ஒவ்வொரு இடமா இருக்குது. இங்கே நம்ம மாருதி ஹோட்டலுக்கு வந்தோமே, வாசல்லையே நம்ம தலைவர் எங்கிட்ட என்ன சொன்னார், வாங்க குழிப்பணியாரம் ரெடியாக இருக்குனார். நான் சொன்னேன், முதல்ல கூட்டத்துக்கு போவோம்யா, அப்புறம் குழிப்பணியாரத்துக்கு போவோம் சொன்னாரா இல்லையா? மாருதி ஹோட்டலுக்கு சார் உண்மையா அது வந்து இறங்கினோடனே அவர் என்ன சொன்னார், அவர்கிட்டே கேளுங்க, வாங்க குழிப்பணியாரம் ரெடியாக இருக்குனாரு. அரியலூரில் இப்படி சொன்னார். எல்லாத்துக்கும் மேலே ராஜாராம் ஐயா ஒரு விஷயம் ரொம்ப சொன்னார். இன்றைக்கு ஆணும் பெண்ணும் இணைந்து இருக்கிறார்கள், ஆனால் பிள்ளைகள் இல்லை. உனக்கு நீ எனக்கு நான், நமக்கு பிள்ளைகள் வேண்டாம்னு ஒரு உலகம் போகிறது அப்படின்னு அவங்க எல்லாரும் சொன்னாங்க. இப்போ வந்திருக்கிற அந்த சர்வே படி இந்தியாவில் 130 கோடி மக்கள் தொகை. அவன் என்ன சொல்கிறான், 2030 ஒருவேளை இப்படியே போனால் சீனாவின் மக்கள் தொகையை இந்தியா மிஞ்சும்ன்றான். நாம் 2 பேரும் வாழ்வோம், புள்ள வேணாம்னா இந்தியர்கள் மக்கள் தொகையில் எப்படி பெருகுகிறார்?
நார்த் இந்தியா தான். வட இந்தியாவில் மொத்த நார்த் இந்தியா இந்தியா இல்லையா? அதுவும் இந்தியா தானே. அவனும் ஜனகணமன தானே பாடுறான். இந்தியானா நம்ம மட்டுமா? இந்த கேள்வி நிற்குதா இல்லையா? நீங்கள் அப்படி சொல்றது உண்மையாக இருந்தால் 30 கோடி ஜனங்களின் சங்கம்னு பாரதி பாடினானே, அதை நோக்கில போயிருக்கணும். 130க்கு எப்படி வந்தீங்க? இந்த கேள்வி பாகிஸ்தானையும் சேர்த்து 30 கோடி அன்னைக்கு பாகிஸ்தானே. அதில் அவர் வருத்தப்பட்டு ராஜாராம் ஐயா சொன்னார், கல்யாணம் அப்படின்னா ஹோட்டலில் தங்குறாங்க சொந்தக்காரங்க, வீட்டில் வந்து தங்குறது இல்லைன்னாரு. நம்மளே பட்டிமன்றம் வந்த காலத்தில் எப்படி தங்கணும்? மாருதி ஹோட்டல்லையா தங்கணும்? பஸ் ஸ்டாண்டில் நான் ஐயாலாம் விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் துண்டை விரித்து உட்காந்துருந்துருக்கோம் ஒரு ராத்திரி. எனக்கு இன்னும் அந்த நாள் 1988 தமிழ் குடிமகன் இருந்தார், பேராசிரியர் சொல்வழங்கு பெருமாள், புலவர் காந்திமதி, எல்லாரும் சுற்றி நின்னோம். ராஜாராம் ஐயா நானெல்லாம் பாதுகாப்பு கவசம். ஆமாம் ஏமா, அவர் பாதுகாப்பு நான் கவசம்மா. யாராவது வந்தால் என்னைய முன்னாடி தள்ளி விட்டுருவாங்க, கவசம் முன்னாடி தான் நிற்கும். யாரு ரொம்ப இலசு வயசுல கம்மி, அதனால நின்றுக்கிட்டே இருப்போம். இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஏன் உளுந்தூர்பேட்டை அந்த மெயினில் நானும் ராஜாராமையா அவர் ராத்திரி பூரா நின்றுருக்கோம். மதுரை போகிற பஸ்ஸு காலையில் வரைக்கும் கிடைக்கல. போவீங்களா இப்போ? அந்த காலம்தான் சுகம் ராஜா. நாம 2 பேரும் அரியலூர் பஸ் ஸ்டாண்டில் விடிய விடிய நிற்போம். சொல்லுங்க ஐயா, நான் வர்றேயா. ஏன்னா உங்களை மாதிரி படித்த அறிஞர்களோடு விடிய விடிய நின்னாலும் பொழுது போவது தெரியாது, மகிழ்ச்சியாக தானே இருக்கும். ஏதாவது நல்ல விஷயம் பேசலாம்ல. ஆனால் நிற்போமா? அன்றைக்கு கிளம்பி போன கணவனும் மனைவியும் காசிக்கு போறான்னா ஊர் தாண்டி போய் விட்டுட்டு வருவாங்க. ஏன்? திரும்பி வருவான் என்பது தெரியாது. போனவன் போனாதான். சார் ஒரு செய்தியை மட்டும் முக்கியமாக இருக்குது, நான் சொல்லிடுறேன். சமீபத்தில் அந்தமானில் கல்யாண மாலை நிகழ்ச்சி நடந்தது. இப்போது சமீபத்தில் இப்போ டிவியில் கூட வந்திருக்கும். அந்த நிகழ்ச்சியை அந்த ஊரில் நடத்தினவர் ஒரு பெரியவர். அவர் லயன்ஸ் கிளப் தலைவர், அங்கே இருக்கிற வணிகர் சங்க தலைவர். மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்காரர். அவருக்கு இப்போ 70 வயசாச்சு, நல்ல வசதியாக இருக்கிறார். சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் கதை என்னன்னு நாங்கள் கேட்டோம். அவர் சொன்னார், தன்னோட 10 வயசில் அவர் பிழைக்க வழி இல்லாமல், அவங்க வீட்டில் வசதி இல்லையா, அந்தமானில் வணிகம் பண்ணின ஒரு செட்டியார் கூட அந்த அம்மா அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்க அம்மா பெத்த தாய் 10 வயசு அரட்ராயர் பையனா கிளம்பி போனாராம். 6 நாள் கப்பல் பயணம் அந்தமானுக்கு. போய் எடுபிடி வேலை பார்த்து, கடைக்கடையாக சிப்பந்தி வேலை பார்த்து, அந்த அப்பா கிடையாது, அம்மா உயிரோடு இருக்கா, கூட பிறந்த தங்கச்சிங்க உயிரோடு இருக்கா, எதுவும் அவருக்கு தெரியாதான். இவர் உயிரோடு இருக்காரான்னு அவங்க வீட்டுக்கும் தெரியாதான். எவ்வளோ காலம்? 22 வயசாகிற வரைக்கும் அவர் அந்த மாதிரிலே இருந்தாராம். 12 வருஷம் பெத்த தாயை பார்க்கல, பேசலை, கடிதம் கூட அனுப்பலை. ஏன்னா அந்த காலத்தில் கடித போக்குவரத்து இவ்வளோ கிடையாது. 22 வயசாகும்போது முதல்ல ஊருக்கு போனாராம். அப்போ நாங்கள் சும்மா கேட்டோம், 12 வருஷம் நீங்கள் வளர்ந்துருப்பீங்களே, உங்களை பார்த்த உடனே உங்கள் அம்மா கண்டுபிடிச்சாங்களான்னு. அதுக்கு அவர் சொன்னார், பெத்த தாய் எப்படியா மறப்பா, நான் எம்புட்டு வளர்ந்தாலும் என்னை பார்த்துருவாள்ல அப்படின்னாரு. 12 வருஷம் கழித்து அப்பா அம்மாவை அல்லது அம்மாவை போய் பார்த்த ஒரு தலைமுறை அது. ஆனால் இன்னைக்கு பஸ் ஏறணுன்னே, மாம் ஐ எம் இன் த பஸ், மாம் ஐ பாட் த டிக்கெட். தமிழ்லேயே இங்கிலீஷில் பேசுகிறேன்னா இல்லையா? நாங்களாம் இந்த பக்கம் அடிக்கடி ட்ரெயினில் போவோம். அரியலூர் வந்துருச்சுன்னு ஒரு ஆள் மல்லாக்க படுத்துட்டு கத்துறானே, வீட்டுக்காரம்மாவுக்கு சொல்கிறேன், அரியலூர் வந்துருச்சு, அடுத்து திருச்சி தான்றான். சொல்கிறாங்களா இல்லையா? வாழ்க்கை என்பது திட்டமிட்டபடி இருக்கிறது. எந்த காலத்தை எடுத்தாலும் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இந்த காலத்தில் வசதிகள் இருக்கிறது. இன்னைக்கு கல்யாணம் பண்ணப்ப உடனே ஹனிமூன் போகிறானே, நாங்களாம் எங்கே போனோம்? கடங்கார வீட்டாக போனோம், அல்லது அவங்க எங்களை தேடி வந்தாங்க. இன்னைக்கு பிள்ளைகள் ஆனால் முடிவு எடுக்கிறான், இப்படித்தான் அப்படின்றான். அவன் சிந்தனைக்கு எது சரியோ அதை செய்கிறான். பெற்றோரும் சரிப்பா நீ நல்லா இருன்னு விட்டுறாங்க. குறைகள்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வறுமை, கொடுமை. சார் 1975 வாழ்ந்த எத்தனையா இங்கே நிறைய பேர் இருப்பீங்க. 1975 அரிசி பஞ்சம் இருந்தது. அப்போல்லாம் நாங்கள் காலேஜில் சேர போகிறோம். காலை நேரத்தில் பழைய கஞ்சி இருக்கும், இந்த சட்டி மாதிரி ஒன்றில் வைப்பாங்க அலுமினியத்தில். கையை உள்ளே விட்டோம்னா வலையில் மீன் பிடிக்கிற மாதிரி சோத்து பருக்கையை தேடணும். தண்ணியாக இருக்கும், பருக்கை அம்புட்டுச்சுன்னா அவங்களுக்கு யோகம்னு அர்த்தம். அப்படி தான் நாங்கள் சாப்பிட்டோம். இன்றைக்கி உங்கள் பையன் என்னைக்காவது அப்படி சாப்பிட்ருக்கானா? அவன் நாளே மெனு சொல்லிடுறான், இதை நீ ரெடி பண்ணு நான் சாப்பிட்றேன்றான். இந்த வசதிகள் இந்த காலத்தில் இருக்கிறது. பிள்ளைகளை திட்டமிட முடிகிறது. அன்றைக்கி ஏன் 9 பிள்ளை பார்த்தானா பிள்ளையை திட்டமிட வசதி இல்லை. எல்லாத்தையும் விட சைல்டு மார்டாலிட்டி ரேட்டுன்னு ஒன்று இருக்குது.
குழந்தை பிறந்த உடனே இறந்து போவது, அது இப்போ பெருகி இருக்கு, குறைந்து இருக்கு. அப்போ பெருகி இருந்தது. இப்படி எல்லா வகையிலையும் பார்த்தா இன்னைக்கு தான் குடும்பமாக இணைந்து வாழ முடிகிறது. என்ன இந்த அறிவியல் சாதனங்கள் வந்ததுனால சில பிரச்சனைகள் இருக்கு, டைவர்ஸ் அதிகம் இருக்குன்னு வக்கீலம்மா சொல்றாங்க. ஆனால் அந்த காலத்திலும் சில சமூகங்களில் அது இருந்ததா இல்லையா? அது எல்லாத்தையும் விட குடும்பம் மட்டும் மகிழ்ச்சிகரமாக இருந்திருந்தால் அடுப்புல வச்ச கொல்லிக்கட்டை எரிஞ்சு தான் ஆகணுன்ற பழமொழி ஏன் வந்தது? கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஏன் சொன்னாங்க? இந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்கன்னா, அந்த காலம் நீங்கள் சொல்லுகிற அளவு மகிழ்ச்சி அல்ல, இந்த காலம் நீங்கள் நினைக்கிற அளவு மோசமும் அல்ல. உங்கள் மனம் சரியாக இருந்தால் இந்த காலம்தான் வாழ்வதற்கு வசதியான காலம். இருக்கிற காலத்தை இகழ்ந்து விட்டு இல்லாத காலத்தை புகழ்வதற்கு எதிரணியைப் போல் நாங்கள் தயாராக இல்லை. குடும்பத்தின் பொற்காலம் நீங்கள் வாழுகிற இந்த காலமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.